அனைவருக்கும் வணக்கம். இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற சாரா அப்படிங்கிற யூடியூப் சேனல். இதில் வந்து ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிற சேனலில் அந்த சாரா அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸு ஒரு 11 கிளாஸ் நடத்தியிருக்காங்க. அந்த 11 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான ப்ளவுஸை பேசிக்ல இருந்து, அதாவது மெஷர்மெண்ட்னா என்ன, பாடியில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்டை மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேஷன் பண்ணி துணியில் அப்ளை பண்ணுறது, ஒவ்வொரு ப்ளவுஸ் மாடலுக்கும் அதை எப்படி அப்ளை பண்ணிட்டு அது எந்தெந்த அளவுகளை எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க. 6 வகையான ப்ளவுஸ், அதாவது சாதா ப்ளவுஸ்ல இருந்து ஒரு போட் நெக்கு, கிராஸ் கட்டு, கட்டோரி, இது மாதிரி ஒரு 6 டைப் இதில் வந்துடும். இது வந்து மொத்தம் ஒரு 11 நாள் நடந்த கிளாஸு, 14.5 மணி நேரம் டைமிங்கு. அதை வந்து நான் மொத்தம் 77 வீடியோவா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி ஒரு 77 வீடியோவா நான் பிரித்து டெய்லி நைட்டு 9 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். இதை நீங்க தொடர்ச்சியா 1வது பாகத்துல இருந்து தொடர்ச்சியா பாருங்க. உங்களுக்கு கண்டினியூ மாறாகாம இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நடத்தக்கூடியதை பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிக்க முடியும். அடுத்தடுத்து ஒவ்வொரு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நாள்ல நடந்தது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த 1வது நாள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அடுத்த 3, அதாவது 4, 5, 6 இந்த 3 கிளாஸும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 3 வீடியோவுக்கு நடத்தின விஷயத்துல இருந்து என்னென்ன சந்தேகங்கள் அவங்க கேட்டிருக்காங்க, இவங்க அதுக்கு என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது இல்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நடுவில் ஒரு வீடியோ 2 வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்றும் பெருசா இருக்காது. அதனால நீங்க முதல் வீடியோல இருந்து பாருங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளதான் வரும். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி புரியல அப்படின்னாலுமே 2வது ஒரு தடவை அது பொறுமையா உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கிறதையும் ஃப்ரண்ட்லி சொல்லி தான் நான் ஒவ்வொரு வீடியோ ஓப்பன் பண்றோம். அதனால தொடர்ச்சியா பாருங்க. இது 5வது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேம், நான் ஐஸ்வர்யா வைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. செஸ்ட் ரவுண்ட் விட மிடில் செஸ்ட் கூட வந்தேன்னு சொன்னா நாங்க மிடில் செஸ்ட் தான் நாங்க எடுக்கணும். இல்ல, நீங்க செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிற இடத்துல, செஸ்ட் ரவுண்ட் அப்ளை பண்ற இடத்துல செஸ்ட் ரவுண்ட் தான் அப்ளை பண்ணுங்க. மிடில் செஸ்ட் வந்து நம்ம கப் ஷேப் மார்க் பண்ற இடத்துல தான் மிடில் செஸ்ட் அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே, தேங்க் யூ மேடம். மேம் ஒரு செகண்ட். சொல்லுங்க. ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கும் போதுங்க ஹேண்ட வந்து அப்படியே நம்ம கீழே விட்டுட்டு அப்படியே அந்த ரவுண்ட மட்டும் அளவு எடுத்தா போதுங்க, இல்ல கொஞ்சம் ஏதாவது ஹேண்ட் ஏதாவது தூக்க சொல்லி அப்படி ஏதாவது பண்ணணுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் அந்த டேப் வைக்கும் போது நம்ம கை தூக்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நார்மலா கீழே விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா அவங்கள இப்படி நம்ம இடுப்புல இப்படி கை வச்சு அந்த மாதிரி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்ப 2க்குமே மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா 2மே ப்ராப்பரா அமைஞ்சிருமாங்க மேம், இல்ல ப்ராப்பரா எதை எடுத்துட்டா ஓகேவா இருக்கும்? இல்ல, ஏன்னா இப்ப ஒரு சிலர் வந்து இப்படி கை வச்சு எடுக்கிறாங்க, சரிங்களா? அதுவுமே கரெக்டா தான் இருக்கும். இப்படி கை கீழே விட்டு எடுத்தீங்கனாலும் கரெக்டா, எப்படியும் நம்ம டேப் வந்து கரெக்டா உள்ள போடும்போது கை தூக்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கையை கீழே விட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம், பிளவுஸ் கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கை ஆம்கோலும் நெக்கும் வந்து துணி இழுத்துட்டே இருக்குதுங்க மேம். அது எங்க தப்பு பண்றோம் மேம்? நெக் இழுக்குதுன்னா ஆம்கோல்ல தான் மிஸ்டேக் வருதுங்க. ஆம்கோல். ஏன்னா நெக்ல வந்து மிஸ்டேக் வரக்கு வழி இல்ல. நம்ம வச்சு 2 ரைட் லெஃப்ட் 2 ஈவனா வச்சுதான் நம்ம கட் பண்ணுவோம். ஆம்கோல்ல டாட் பிடிக்கிறது இருக்கு, நம்ம ஈசல அதுல வர லூஸ் இருக்கு, அது நம்ம கரெக்டா அந்த ஷேப் எடுத்திருக்கோமான்னு இருக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா ஆம்கோல் சைட்ல தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக் சைட்ல வர்றதுக்கு சான்சஸ் இல்லைங்க. ஆம்கோல் அளவு வந்து சரி பார்க்கணுமா? ஆமா, ஆம்கோல் அளவு சரி பார்க்கணும். ஸ்லீவ்லயும் ஆம்கோல்லயும் அது ஈவனா இருக்கான்னு பார்க்கணும். நீங்க ஆம்கோல் டீப் கரெக்டா வெட்டுறீங்களான்னு பார்க்கணும். அதோட செஸ்ட் வந்து கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். சென்டர்ல ஒரு அளவு எடுக்க சொன்னீங்களா மேம்? கை வந்து ரொம்ப இதா இருந்தா சென்டர்ல ஆர்ம்ஸ்ல அளவு எடுக்கணும்னு சொன்னீங்களா மேம்? ஆமா. அது வந்து எந்த இடத்துல நம்ம அது இது பண்ணணும்? நீங்க இப்படி கைய கீழே விட்டுட்டு இந்த அண்டர் ஆர்ம் எந்த இடத்துல வருதோ அங்க எடுக்கணும். இங்க அண்டர் ஆர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த அண்டர் ஆர்ம் வந்து எந்த இடத்துல வருதோ அங்க எடுக்கணும். அதிகமா இருந்துச்சு, அந்த அண்டராம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த தான் நம்ம இது பண்ணி மெஷர் பண்ணிக்கணுமாங்க மேம்? இல்ல, நீங்க ஆர்ம் ஹோல் அளவு எடுத்துக்கோங்க. பக்கத்திலேயே அந்த கேப், அந்த அடிக்கையினுடைய அளவையும் நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. நீங்க கட் பண்ணும் போது அந்த இடத்துல என்ன லூஸ் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணுங்க. ஓகே மேம், தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு நீங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு அனுப்பின எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து நம்ம நார்மலா ஒரு அளவு பிளவுஸ்லயோ நம்ம இதுலயோ எடுக்கிறது தான். அந்த அளவுகள் எல்லாமே நீங்க எடுத்து ஒவ்வொரு, அதாவது நார்மலா எடுக்கிற அளவு நான் சொல்லிடுவேன். அதாவது செஸ்ட், வெயிஸ்ட், மிடில் இது எல்லாமே
அந்த மிட் பாயிண்ட் எப்படி எடுக்கிறது அதெல்லாமே நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது தான் வரும். சரிங்களா? நீங்க இப்ப நான் கொடுத்த லிஸ்ட்ல அது எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மலா ஒரு பாடி மெஷர்மெண்ட்னா இவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக தான் நான் அதை எழுதியிருக்கேன். உங்களுக்கு நீங்க பாடியில இப்ப நான் என்னென்ன மெஷர்மெண்ட் சொன்னேனோ அந்த அளவுகள் மட்டும் நீங்க எடுத்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல வந்து அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது, அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி நம்ம கணக்கு போடணும், பஸ்ட் பாயிண்ட் எப்படி கணக்கு போடணும், அப்பெக்ஸ் பாயிண்ட் எப்படி கணக்கு போடணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப எடுத்திருக்க நோட்ஸ் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பாடி மெஷர்மெண்ட்டை பர்ஃபெக்டா நீங்க நீட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அது அவங்கவுங்களுக்கு எடுத்தாலும் ஓகே, அடுத்தவங்களுக்கு எடுத்தாலும் ஓகே. அந்த மெஷர்மெண்ட்ஸை மட்டும் அவங்கவுங்க வச்சுக்கோங்க. அப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு கால்குலேஷன் ஒரு கால்குலேட்டர் இருந்தாலும் ஓகே, இல்ல மொபைல் வச்சும் நீங்க போட்டுக்கலாம். அவங்கவுங்க போட்டு உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க டவுட் கேட்கும் போது நான் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்றேன். ஓகேங்களா மேம்? ஒன் டவுட் மேம். சொல்லுங்க மேம், இந்த கேப் ஹைட் சொன்னீங்களா மேம்? ஆமாங்க, அதுக்கு வந்து அளவு இருக்காங்க மேம்? இங்க இருந்து இங்க எடுக்கிறதுக்கு இருக்குங்க. அது அளவு எல்லாமே இருக்கா? நான் மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணும்போது சொல்றேன். அதுக்கு எல்லாமே ஒரு இது ஓகே இருக்குங்க. அது எல்லாமே நான் சொல்றேன். ஓகே மேம், ஒரு தேங்க்யூ மேம். இப்ப இருக்கிறத நீங்க ஃபுல்லாவே பிளாங்கா தான் இருக்கீங்க. இப்ப நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்பவே உங்களுக்கு வந்து அதுல இருக்க எல்லாமே கிளாரிட்டி வந்துருங்க. மேம் சொல்லுங்க மேம். இந்த காலர் நெக் ஸ்டிச் பண்ணும்போது இந்த காலர் மெஷர்மெண்ட் பண்ணுவோம்ல மேம், அது மட்டும் மறுபடியும் ஒரு டைம் மெஷர்மெண்ட் மட்டும் பண்ணி காட்டுங்க மேம். காலர் நெக் இருக்குங்களா? இது வந்து நம்ம இப்படி இந்த கழுத்தை சுத்தி இப்படி எடுக்கிற அளவு தான். சரிங்களா? எல்லாமே இந்த சென்டர்ல தான் கொண்டு வரணும். இடுப்பு, மிடில் செஸ்ட், அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு, அதே மாதிரி கழுத்து, இது எல்லாமே இந்த மிடில் இது எவ்வளவு இருக்கோ இதை நீங்க இப்படி நார்மலா எடுத்துக்கோங்க. நீங்க காலர் வைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு வந்து நமக்கு லூஸ் வரும். காலர் வந்து இது ரவுண்ட் காலர். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் கேட்டுட்டேன். உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைங்களா? இல்ல இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு நான் இன்னைக்கு எடுத்த கிளாஸ் பூரா நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க போடுறதே வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் சொன்னேன். அப்போ ஒரு பேசிக்கா ஒரு ஸ்டிச்சிங்னா என்ன, அதுக்கு என்னென்னலாம் நம்ம தேவைப்படுது, நான் என்னென்ன அளவுகள் சொன்னேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளனேஷன் எழுதிக்கோங்க. அப்புறம் என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைன்னு சொன்னேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கன்வெர்டர் இதெல்லாமே ஃபேப்ரிக் பத்தி சொன்னேன், அதையும் நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷனா எல்லாமே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. இப்ப எப்படி நான் ஆர்டர் படி சொன்னேனோ செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், வெயிஸ்ட் ரவுண்டு, பாடி லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு, ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், இவ்வளவுதான் நம்ம எடுப்போம். சரிங்களா? இதை மட்டும் நீங்க வரிசையா எழுதி எடுத்துக்கினா போதும். உங்களுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட் எடுக்கிறதுல ப்ராப்ளம் இல்ல, அது பர்ஃபெக்ஷனா வரும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மிடில் செஸ்ட் ரவுண்டு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ மேடம். இப்ப குரூப்ல ஒரு இது அனுப்பியிருப்பேன் பாத்துக்கோங்க. அதுல அது எல்லாமே தேவை. ஆனா இப்ப நீங்க எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், வெயிஸ்ட், பேக் லென்த், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம்ஹோல், ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், இந்த பேக் நெக் வரைக்கும் இருக்கிற அளவுகள் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வர மிடில் செஸ்ட், டிஸ்டன்ஸ், இது அப்பெக்ஸ் பாயிண்ட், இதெல்லாமே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எழுதிக்கலாம். இப்ப வாட்ஸ்அப்ல இருக்கிற அந்த போட்டோல பாத்தீங்கன்னா பேக் நெக் வரைக்கும் இருக்கிறது நீங்க பாடியில எடுக்கிற மெஷர்மெண்ட், அதை எல்லாமே எடுத்து அதுல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி டீடைல்ஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்லயே துணி ரெடி பண்ணி வச்சுக்கணுமா இல்லாட்டாக்க நீங்க சார்ட் ரெடி பண்ணிக்கோங்க. சார்ட், பென்சில், ஸ்கேல், இதெல்லாம் டேப் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொல்றது, நான் கட்டிங் போட்டு காட்டுறது எல்லாமே உங்களுக்கும் அதே ஸ்பீட்ல பண்ண முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் தான். ஆனா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்பரா அதுல எல்லாமே பண்ணுங்க. சப்போஸ் அதுல ஏதாவது டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போட நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீடுக்கு உங்களுக்கு சப்போஸ் ஒரு சிலர் பண்ணலாம், ஒரு சிலருக்கு டவுட் வந்து அது ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்குங்க. சரிங்களா? அதனால நான் எடுக்கிற இதை வந்து எங்கெங்க எப்படி நோட் பண்றேன், எப்படி கட் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே நீங்க சார்ட்லயே மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க பொறுமையா அந்த ஷேப் கரெக்டா கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூங்க. இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடறதுனால
எந்த வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. அப்பதான் இது வந்து 1வது நாள்ல இருந்து 11 நாள் வந்து தொடர்ச்சியா நடத்தின பாடம். அதனால நீங்க நடுவுல எந்த வீடியோ விட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து அதுல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது புரிஞ்சிக்க முடியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுலயும் மறுபடியும் சந்தேகம் வர மாதிரி ஆயிரும். அதனால 1வது பகுதியில இருந்து 77 வீடியோ மொத்தம் இருக்கு. அதனால 77 வீடியோவுமே ஒரே ஒரு முறை இந்த சேனல்ல நீங்க தொடர்ந்து பாருங்க. அந்த சேனல்ல போடாததுக்கு காரணம் வந்து அதுல ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கிறதுனால அதுல தொடர்ந்து பார்க்க முடியறது இல்லை. அதனால புதுசா ஓபன் பண்ணி இவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் வந்து அதுல இல்லாத விஷயங்கள் வந்து இதுல இருக்கும். அதனால இதுல 77 வீடியோவா இதை பிரிச்சு போட்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லயும் தனித்தனியா போட போறோம். அதனால இந்த 6 டைப்பான பிளவுஸை பத்தி இந்த 77 வீடியோவும் தொடர்ச்சியா பாருங்க. இந்த 77 வீடியோ நீங்க பார்த்ததுக்கு உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே நம்ம கத்துக்கலாம் பண்ணிக்கலாங்கிற ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஏற்படும். வாங்க அடுத்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம்.